சக்கர நாற்காலி சதிகாரன் என்று மேடையிலே நீட்டி முளைக்க வேண்டுமானால் பஞ்சம் பிழைக்க திமுகவில் தஞ்சம் புகுந்திருக்கலாம். மிஸ்டர் சுடலை ஸ்டாலின் அவருடைய தகப்பன் சக்கர நாற்காலி சதிகாரன் கலைஞர் கருணாநிதி. ஆனால் இனமான தமிழர்கள் ஒருபோதும் திமுகவின் துரோகங்களை நயவஞ்சகங்களை என்னைக்கும் மறக்க மாட்டோம், என்னைக்கும் அதை கடந்து போக மாட்டோம். அதுக்கு ஏன்னா என்ன போட்டு அடிச்சீங்க? என்ன ஆண்டைய போய் அடிக்க முடியும்? ஆண்டைக்கு வேணா அந்த ஊர் அடிமையா இருக்கலாம்டா. எனக்கு ஒரே அடிமை நீதான். திமுகவை மக்கள் மன்றத்தில் தோலுரிச்சு கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி. திமுகவுக்கு என்ன சிக்கல்னா மற்றவங்க அடிச்சா அழுவாங்க, ஒப்பாரி வைப்பாங்க. நாம் தமிழர் கட்சி அடிச்சா திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி வாய மூடிட்டு கதறுவாங்க. அப்படி திமுகவை கதறவிடக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. ஏயா உன்ன மாதிரி நிலைமை வேற எந்த ஆம்பளைக்கும் வரக்கூடாது. இன்னைக்கு திமுக பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படிங்கிற முழக்கத்தை வச்சாங்க. இன்னைக்கு அந்த பாட்டை வெளில போட தயங்குறாங்க. இல்ல ஒரு பக்கம் தானே காட்டுனீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாருன்னு விட்டு வச்சுக்கிறாங்க. ஐயோ ஐயோ, என்ன தம்பி என்னாச்சு? என்ன விடியல், அமோக விடியல். அண்ணன் சாணவா சொன்னாங்க தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரச்சனையே நீதானடா. தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லை, எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிடறாங்க. ஆட்சி சிறப்பான ஆட்சியா இருக்கு, மக்கள் மத்தியில் கொதிப்பே இல்லைன்னு. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட, உருப்பட. சத்தியமா நீங்க நம்பணும். நம்பலனா பாஜக வந்து பூந்துரும், உங்க வீட்டுக்குள்ள பூந்துரும், ஜன்னல் வில்லையா பூந்துரும், எல்லா இடத்துலயும் பூந்துரும். எந்த முட்டாளியா சொல்றது? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. கம்யூனிசம் சோசியலிசம் அப்படின்னா ஐயா ஸ்டாலின் பேசுறாங்க. என் பேரே ஸ்டாலின், ஏன்னா நான் கம்யூனிஸ்டுங்கிறாங்க. நான் எப்பப்பா சொன்னேன்? அப்ப சொன்ன அது அப்போப்பா. நீங்க யோசிச்சு பாருங்க, ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நிகழ்ச்சி, சோசியலிச கீபாவை மீட்போம் நிகழ்ச்சி, அதுல சிறப்பாளி படம் ஐயா ஸ்டாலின். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. அங்கேருந்து 1.7 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய ரிப்பன் மாளிகை வாசல்ல தனியார் மையம் கூடாது என்று சொல்லிட்டு தூய்மை பணியாளர்கள் 13 நாட்களா போராடுறாங்க. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. நீங்க கம்யூனிசம் சோசியலிசம் பேசுறீங்கல்ல, இந்த கம்யூனிசம் சோசியலிசம் எல்லாமே தனியார் மயத்துக்கு எதிரானது. இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. ஒரு பக்கம் தனியார் மயத்தை ஊக்குவிச்சுட்டு நான் கம்யூனிசம் சோசியலிசம் பேசணும்னா இது நாடகமா இல்லையா? இது ஏமாற்றம் இல்லையா? தாண்டவராயா, நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம், சம பங்கு போட்டுக்குவோம். அப்ப கொடுத்துறேன். சரி. அட பாருங்களா, 2 பேரும் சேர்ந்து தான் செஞ்சீங்களா? வேங்க வயல்ல நீதியை பெற்று தராத நீங்கள், இயற்கை நீதியை பெற்று தராத நீங்கள் சமூக நீதி என்று பேசுவது வெட்கக்கேடு இல்லையா? சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெட்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. நீங்க சிந்திச்சு பாருங்க, அந்த மக்கள் வந்து கூனி குறுகுறாங்க. நீங்க மலத்தை கலந்துக்கு பதிலா வந்து விஷத்தை கலந்துக்கலாம், நாங்க செத்து போயிருப்போமேங்கிறாங்க. போராடுற வரைக்கும் போராடி பாக்குறோம், முடியலன்னா குடும்பத்தோட விஷத்தை வாங்கி கொடுத்து செத்து போயிடும். அந்த ஊருக்கு வேங்க வயலுக்கு போய் அந்த மக்களோட மக்களாக தரையில உட்காந்து அவங்க வீட்டில் ஒரு குடம் தண்ணியை வாங்கி அதை குடிச்சு நான் உங்களோடு இருக்கேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. இந்த அரசு உங்களோடு இருக்கும், தைரியமா இருங்கன்னு சொல்லிட்டு அந்த தீண்டாமை சுவர் போல சாதியத்தின் அடையாளமா இருக்கக்கூடிய அந்த தொட்டியை உடைச்சிட்டு நீங்க அங்க நின்று திராவிட மாடல் பேசியிருந்தா உங்களுக்கு தகுதி இருந்திருக்கும். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் வேங்க வேலைக்கு ஏன் போகல? வேங்க வேலை சாதி சிக்கல் இல்லை, அங்க சாதிய வன்கொடுமை இல்லைன்னு ஊத்து முடிட்டாங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. டெல்லியில விவசாயிகள் போராடினாங்களா? ஐயா ஸ்டாலின் தார்மீக ஆதரவு. பரந்தூர்ல போராடுறாங்களே 2 ஆண்டுகளாக. ஒரு வார்டு கவுன்சிலர் கூட யோகிதராத ஒரு மனுஷனை போய் கோட்டையில முதலமைச்சர் உட்கார்ந்து நியாயமா?
அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னான், சொல்லட்டுமா? திமுகவோட தேர்தல் வாக்குறுதியில ஒண்ணு, விளைநிலங்களை விவசாயிகளை ஒப்பதில்லாது நாங்கள் எடுக்க மாட்டோம்ங்கிறது திமுகவின் தேர்தல் வாக்குறுதி. அதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக. அந்த வாக்குறுதியை மீறி பரந்தூர் மக்கள் மீது, ஏகனாபுரம் மக்கள் மீது ஏன் அடக்குமுறை? இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு மக்கள் நலனை விட உங்க பதவி தானே முக்கியம்? பரந்தூருக்கு ஏகனாபுரத்துக்கு போனா காவல்துறையும் உளவுத்துறையும் ஏன் எங்களை வந்து சோதிக்குது? எதுக்கு? இப்ப பாஜக உங்களுக்கு என்ன வேறுபாடு? என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. நாளைக்கு ஓட்டு கேட்டு ஜனங்க முன்னாடி நிக்க முடியாது. அதிமுக ஆட்சி காலத்தை தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, தூத்துக்குள்ள 15 பேரை துள்ள துடிக்க கொண்டது எடப்பாடி பழனிசாமி அரசு. எனக்கு மாற்று கருத்து இல்லை, நான் கண்டிக்கிறேன். கண்டிச்சுக்க. இப்ப யார் உன்ன கேட்டா? அதை சொல்லி அதிகாரத்துக்கு வந்த திமுக இதுவரை யாராவது ஒருவரை சிறைக்கு அனுப்பியிருக்கா? கொன்னது அதிமுக, காப்பாற்றி கொண்டு போய் திமுக. என்ன வேறுபாடு உங்களுக்கு? என்ன கோட்பாட்டுக்கு என்ன கொள்கை இருக்குது? சரி, நான் ஏதோ ஒரு கோவத்துல சொல்லிட்டேன், விடுங்க மாமா. சரி சரி, இப்ப எதுக்கு அவார்டு ஃபங்க்ஷன் வந்த மாதிரி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கிற? கேட்டா பாஜக ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கு. பாஜக வச்சுக்க பெரிய வாஷிங் மிஷின். அதுல வந்து அங்க அஜித் பவாரை போடுவாங்க, இவங்க சின்ன வாஷிங் மிஷின். அது செந்தில் பாலாஜியை போடுவாங்க. குமார், அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டாது போலாம்ண்ணா. அப்படிங்கிற 2016 சட்டமன்ற பொது தேர்தலின் போது அரவக்குறிச்சியில, தஞ்சாவூர்ல தேர்தல் தள்ளி வைக்கப்படுது. நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. ஏன் தள்ளி வைக்கப்பட்டுச்சு? வாக்கு காசு கொடுத்தது அதிமுக. அரவக்குறிச்சியில வாக்கு காசு கொடுத்த அதிமுகவின் வேட்பாளர் யார்? இந்த செந்தில் பாலாஜி. நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தா வாழ்க்கை ரொம்ப வெறுப்பா இருக்கு மச்சான். இந்த கண்ணாடியை பார்த்து நீயே காரி துப்பிக்கோ. அவர் புனிதராயிட்டாரு, எஸ் வி சேகர் புனிதராயிட்டாரு. ஆனா என்ன சொல்றது, நாங்க பாஜக வலிமையா இருக்கிறோம். பாஜக ஒண்ணு இல்லைங்க தமிழ்நாட்டுல. அண்ணன் கோச்சிட்டாலும் பரவாயில்ல, ஒண்ணு இல்ல. பாஜக ஒண்ணு இல்ல, அவங்களுக்கே தெரியும். அதான் சொல்றாருல, அண்ணாமலை திமுக ஆதரவா பேசுறாரு, அவ்வளவுதான் பாஜக. நீங்க பாஜக காட்டி பாஜக வந்துரும். அதுவும் அண்ணன் சானவாஸ் பேசுறாங்க, பாஜகவோடு நாங்க எதிர்ப்பு உணர்வுல இருக்கோம்னு. நம்பிட்டேன். வா. 2001 சட்டமன்ற தேர்தலின் போது பாஜகவோடு சேர்ந்து விசிகாவும் அன்றைக்கு இடங்களை பகிர்ந்து கொண்டது. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. வரலாறு மறுக்க முடியுமா? மங்களூர் சட்டமன்ற தொகுதியில அண்ணன் திருமா போட்டி போட்டு எம்எல்ஏ ஆகுறாங்க. இந்த பக்கம் காரைக்குடி தொகுதியில கெச்ராஜா போட்டி போட்டு எம்எல்ஏ ஆகுறாரு. தகப்பா, இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா?